இந்தியாவில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்துல பகாலம் என்ற பயணிகள் பகுதிகளில் பெரும் தாக்குதல் நடந்திருக்கு. அதுதான் 2025 ஏப்ரல் 22 அன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம். பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னால தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பு இருக்கிற மாதிரி இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஆதரவோட செயல்பட்டதா சொல்லப்படுது. இந்தியா ரொம்பவுமே கடுமையான கோபத்துல இருக்காங்க. பாகிஸ்தான் தூதர்களையும் வெளியேற்றிட்டாங்க, இந்திய தூதர்களையும் திரும்ப அழைச்சிக்கிட்டாங்க. இந்தஸ் நீர் ஒப்பந்தம், எல்லை போக்குவரத்து, விசா எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா தனது வான்படையை தயார் நிலையில வச்சிருக்காங்க. ஆக்கிரமன் என்ற பெயர்ல மிகப்பெரிய ராணுவ பயிற்சியும் நடத்தப்பட்டிருக்கு. ரக்பேல் சுகோய் விமானங்கள் எல்லாமே ஆக்சன்ல தான் இருந்துச்சு. அதுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கற மாதிரி எல்லையையும் மூடிட்டாங்க. இந்திய விமானங்களுக்கு தங்கள் வான்வெளியை தடை செஞ்சுட்டாங்க. சிம்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த 2 அணு ஆயுத நாடுகளோட மோதல் வெறும் வார்த்தைகள்ல முடியல, எல்லையில நேரடி துப்பாக்கி சண்டை தான். இந்தியா பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் மீது தொடர் தேடுதல் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க.